Watch full episodes on Jio Hotstar. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லப்பா. நான் கிராமத்துல இருக்கும் போது இதை விட பெரியான இடத்துல இருந்து நான் வித்தை காமிச்சிருக்கேன் தெரியுமா? அதுவும் அந்த கயிறு ஒரு மலையில இருந்து இன்னொரு மலை வரைக்கும் கட்டி வச்சிருப்பாங்க. ஓ அப்படியா? அப்படின்னா இப்ப பண்ணி காட்டேன். சிவா என்ன காப்பாத்து, சிவா என்ன காப்பாத்து. இந்த கயிறு சரியில்லை. சரி லட்டு சிங் சார். ரேவா, ஆதி, யூடி, உடனே நேஷனல் ஹைவே கிட்ட வாங்க. லட்டு சிங் சார் போன் பண்ணாரு. அங்க ஏதோ பயங்கரமான டெரரிஸ்ட புடிச்சு வச்சிருக்காரா. அவன் பேரு பூகா சிங்கா. ஹலோ ஹலோ கமிஷனர் சார், நாங்க அந்த பூகா சிங்க ரவுண்ட் பண்ணி பிடிச்சிட்டோம். ஓகே, நான் உடனே கிளம்பி வரேன். அட்டென்ஷன், இது கமிஷனர் சாரோட ஆர்டர். அப்படியே செவுரு மாதிரி நிக்கணும். கமிஷனர் சார் வர வரைக்கும் ஒரு அடி கூட இருக்கிற இடத்துல இருந்து நகரக்கூடாது. ஓகேவா? லட்டு சிங் சார், எனக்கு பயங்கரமா பசிக்குது. முடிஞ்ச சப்பாத்தி கொண்டு வாங்க, அதுவே போதும். வேற ஏதாவது சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகமாயிடும். அவசரப்படாத, ஜெயில உனக்கு அந்த ஒரு சப்பாத்தி தான் கிடைக்க போகுது. அங்க கொலஸ்ட்ராலுங்கிற கவலையே உனக்கு வராது. சரி லட்டு சிங் சார், கமிஷனர் சார் வர வரைக்கும் நாம கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணலாமா? காப்பாத்துங்க. கான்ஸ்டபிள், என்னையா இப்படி நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? அந்த பூகா சிங் என்ன புரட்டி புரட்டி எடுக்கிறான். நீங்க அட்டென்ஷன்ல நின்னு வேடிக்கை பாக்குறியப்பா. என்ன காப்பாத்துங்கப்பா. கமிஷனர் சார் இங்க வர வரைக்கும் நாங்க நகரவே மாட்டோம் சார். இது கமிஷனர் சாரோட உத்தரவு சார். கடமைன்னா இப்படி இருக்க கூடாது, காப்பாத்தணும்பா. சாரி சார், நாங்க செவரு மாதிரி நின்னுகிட்டு இருக்கோம். இது கமிஷனர் சாரோட ஆர்டர் சார். என்னோட சிவா வந்துட்டான். ஏன் சிவா வந்துட்டான்? இங்க பாரு சின்ன பையா, நாங்க டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நடுவுல வராத. ஏ பூகா சிங்கே, அவனை சின்ன பையன் சொல்லாத. சிவா, இவன் கிட்ட நீ வெட்டி பேச்சு பேச வேண்டாம். நீ இரு, நானே போய் என்ன விஷயம் சொல்றேன். சிவா, இவனோட பேரு சிவா. சிவா, நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த லட்டு சிங்கோட வீரமான அடியை அவனுக்கு கத்து தரேன். லட்டு சிங் சார், எல்லாமே இப்ப அண்டர் கண்ட்ரோல்ல இருக்கு. சிவா, இப்ப எல்லாமே அண்டர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. டிஸ்கா, டிஸ்கு, டிமில், டமால். வலிக்குது. ஏ
அப்ப நீ ஏன் கூட சண்டை போட போறியா குட்டி பையா? ஓகே, நான் ரெடி. அவர் சொன்னது கேட்கல. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. நான் கண்டிப்பா உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். நான் கண்டிப்பா திரும்ப வருவேன். பலூன் மேன், நான் தான் பூக்கா சிங். எனக்கு உடனே சப்பாத்தி வேணும். ஏன்னா எனக்கு கொலஸ்ட்ரால் பிடிக்காது. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து என்ன வந்து கூட்டிட்டு போ. யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? மரியாதையா அந்த போனை என்கிட்ட கொடு. ஒண்ணும் இல்ல, இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் பிளான் போட்டுட்டு இருக்கேன். போனை வச்சுக்கோங்க, ஆனா கால் வந்தா கொடுங்க. அப்படி சொல்லு. வாங்க வாங்க, இந்த ஏர் பலூன்ல யாரெல்லாம் ஃப்ரீ ரைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாருமே வாங்க வாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. உன்னோட பலூன்ல உட்காந்தா கண்டிப்பா மேல பறப்போம். அப்படியே மேல பறந்து காத்தோட காத்தா கலந்துட்டா என்ன பண்றது? கீழே வரதுக்கு நீ என்ன கேரண்டி தருவ? கண்டிப்பா பலூன் கீழே வரும். எல்லாம் தயாரா இருக்கு பாருங்க. இத கயிறுல கட்டி இருக்கோம். நாங்க எந்த அளவுக்கு கயிறை விடுறோமோ அந்த அளவுக்கு தான் இந்த பாஸ்கெட் மேல போகும். இங்க பாத்தீங்கல்ல, இத நான் இப்ப 20 அடி மட்டும் தான் மேல விட்டுருக்கேன். இந்த கயிறை 100 அடி உயரம் வரைக்கும் விடலாம். யாரு எவ்வளவு மேல போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்கள நாங்க அவ்வளவு மேல அனுப்புவோம். நாங்க உட்கார்றோம். எங்களுக்கு அதுல உட்கார ஆசையா இருக்கு. ரொம்ப நல்லது பசங்களா. வேற யாராவது தைரியமானவங்க இருக்கீங்களா? ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. ஹலோ, என்ன? யாரு? மேல பாக்கணுமா? என்ன? சிங்க விட்டுடுங்க, இல்லனா ஒவ்வொரு பலூனா இங்க இருந்து உடைக்கிறத நீங்க பாருங்க. உங்களுக்காக சாம்பிள். இது என்ன இது? சிவா, கவலைப்படாத ரேவா, இதோ நான் வந்துட்டே இருக்கேன். லட்டு சிங், அந்த பையன் யாரு பலூன் கிட்ட போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவனை அங்க உடனே போக வேணாம்னு சொல்லுங்க. இல்லனா 1 2 இல்ல, எல்லா பலூன்ஸையும் நான் இப்பவே உடைச்சிருவேன். சிவா, கீழே வந்துடு. சிவா, நீ கிட்ட போனா எல்லா பலூனும் வெடிச்சிடும். ஆதி, யூடி, ரேவா, ஒவ்வொரு பாஸ்கெட்டையும் இன்னொரு பாஸ்கெட் கூட கட்டுறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க. மத்த எல்லாருக்கும் தகவல் சொல்லிடுங்க. நான் இப்ப கீழே போயாகணும். சிவா, யாரோ எல்லா பலூனையும் உடைச்சிடுவேன்னு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, பூகா சிங்க வெளியில விடணும்னு சொல்றாங்க. அப்படின்னா அவனை விட்டுடுங்க லட்டு சிங் சார். அட என்ன சிவா இப்படி பேசுற நீ? அந்த பூகா சிங் மிகப்பெரிய குற்றவாளி. அவனை எப்படி விட முடியும்? விட்டா அவனை பிடிக்க முடியாது. அவன் போனானா என் வேலையும் சேர்ந்து போயிடும்பா.
ஒருவேளை இத்தனை பேருக்கு ஏதாவது ஆச்சுனாலும் கண்டிப்பா உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அதனால இப்போதைக்கு பூகா சிங்க விட்டுருங்க. அதுக்குள்ள நான் ஏதாவது பண்ண பாக்குறேன். ஓ நீ அப்படி வரியா? நீ சொன்னா சரிதான். யோ கான்ஸ்டபிளே, அந்த பூகா சிங்க கூப்பிட்டுக்கிட்டு உடனே இங்க வாயா சீக்கிரம். வந்துட்டான். ஏய் பூகா சிங், உன்னை நான் விடுதலை பண்றேன். இங்கேருந்து போயிடு. ஆனா எப்படியாவது அந்த பலூன்ஸையும் அதுல இருக்கிற ஆளுங்களையும் கீழே இறக்கிடு ப்ளீஸ். ஓகே, அப்படியே பண்றேன். அப்புறம் நான் கிளம்பிடுவேன். ஆனா நான் இழந்த மரியாதை எனக்கு திரும்ப கிடைச்சாகணும். ஒரு சின்ன பையன் என்ன அடிச்சிருக்கான். அந்த நேரத்துல என் மானமே போயிடுச்சு. இப்ப நான் இவனை அடிக்க போறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்ப எனக்கும் சிவாவுக்கும் ஃபைட் நடக்க போகுது. இங்க பாரு சிவா, இப்ப உனக்கும் எனக்கும் ஃபைட் நடக்க போகுது. ஆனா இதுல நீ மட்டும் தான் அடி வாங்கணும். அப்புறம் ஃபைட் அப்படியே உண்மையான ஃபைட் மாதிரியே இருக்கணும். நீ மட்டும் என்ன எத்தனை பஞ்ச் அடிக்கிறியோ மேல அத்தனை பலூன்ஸும் வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே? என்ன சிவா இது? நீ அவன் கிட்ட அடி வாங்குற? நீ எதுக்காக இப்படி அடி வாங்குற? அப்படியா? கொஞ்சம் பின்னாடி பாரு. நீ எந்திரிச்சேன்னா அப்புறம் இன்னும் பலூன்ஸ் வெடிச்சுக்கிட்டே இருக்கும். ஃபைட் முடிஞ்சிருச்சு. நான் ஜெயிச்சிட்டேன். எல்லாரும் கை தட்டுங்க. இப்ப யாரும் கை தட்டலன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் மேல இருக்கிற பலூன்ஸ் எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிரும். குட் குட், நல்லா இருந்துச்சு. போதும் போதும். சரி, இப்ப நான் கிளம்புறேன். எல்லாரும் சர்க்கிள்குள்ளேயே பார்த்துக்கிட்டு இருங்க. அங்க இங்கன்னு யாரும் பார்க்க கூடாது. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால கொலஸ்ட்ரால பத்தி கவலைப்படாம நான் நிறைய சாப்பிட போறேன். இதோ சாப்பிட கிளம்பிட்டேன். அச்சோ சிவா, சிவா. லட்டு சிங் சார், நான் உடனே கிளம்பி போய் இந்த பலூன்ஸ் எல்லாம் யாரு கண்ட்ரோல் பண்றாங்கன்னு பாக்குறேன். அவன் கண்டிப்பா இங்க எங்கேயாவது பக்கத்துல தான் இருப்பான். அப்பதான் இதெல்லாம் அவனால பண்ண முடியும். ஹலோ லட்டு சிங் சார், நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன். அவன் இங்க கிறிஸ்டல் டவரோட டெரஸ்ல தான் இருக்கான். நீங்க எல்லாரும் சீக்கிரமா இங்க வந்துருங்க. ஹலோ அங்கிள், பூகா சிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுக்குள்ள நாம கொஞ்ச நேரம் விளையாடி பார்க்கலாமா? ரொம்ப நல்லா பண்ணீங்க. பலூன் மேன், அவனை இந்த டெரஸ்ல இருந்து கீழே தூக்கி போட்டுரு.
ரொம்ப நல்ல காரியம் பண்ண பலூன் மேன். அவனை அப்படியே புடிச்சுக்க. எனக்கு எவ்வளவு பசி எடுத்தாலும் நான் ஒரு சப்பாத்தி தான் சாப்பிடுவேன். பாஸ் பாஸ் என்னைய கூட்டிட்டு போயிடுங்க. இதுக்கு மேல என்னால இவங்கிட்ட அடி வாங்க முடியாது. நீ அப்படியே சிவாவை புடிச்சுக்கிட்டே இரு. நான் இங்க இருந்து தப்பிச்சு போயிடுறேன். அதுக்கப்புறம் உன்னை காப்பாத்த நான் ஏற்பாடு பண்றேன். பாய் பாய் சிவா. ஃப்ரெண்ட்ஸ், யார்கிட்டயாவது உண்டிக்கோல் இருக்கா? அத பார்த்து அடி. அவன் கிட்ட இருக்கிற பலூன்ஸ் எல்லாமே உடைஞ்சு போகணும். அப்படிதான். ஏய், என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? என் பலூன் எதுக்காக உடைக்கிறீங்க? அங்கிள், நீங்களும் தானே எங்க பலூன்ஸ் எல்லாம் உடைச்சிங்க. நல்லது பாஸ், ரொம்ப நல்லது. இப்போ நீங்களே ஃபைட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சாதாரண பலூன் மேன், நீங்க தான் மிகப்பெரிய வீரன், எல்லாம் தெரிஞ்ச ஃபைட்டர். நீங்க சண்டை போட்டுக்கோங்க, நான் வரேன். என்னப்பா அடி வாங்கி வீங்கிட்டியா இல்ல என்ன கொஞ்சம் ஃபைட் பண்றியா? இல்ல ஃபைட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். இதுக்கு மேல என்னால இவங்கிட்ட அடி வாங்க முடியாது. கூட்டிட்டு போங்க. எனக்கு பயங்கரமா பசி வேற எடுக்குது. ஜெயில எது கொடுத்தாலும் நான் சாப்பிடுறேன் ப்ளீஸ். ஒரு வாட்டி எங்க கிராமத்துல என்னாச்சு தெரியுமா? ரன்னிங் காம்படிஷன் நடந்ததுப்பா. அதுல என்ன மாதிரி 1000 பசங்க கலந்துக்கிட்டாங்க தெரியுமா? அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? அது என்னாச்சுங்கிறத நான் மேல வந்து சொல்றேன். ஒரு தடவை கிராமத்துல ஒரு திருடன் திருடிட்டு ஓடி போயிட்டான். அப்ப மக்கள் எல்லாரும் திருடன் திருடன்னு கத்திக்கிட்டே ஓடினாங்க. ஆனா திருடன் யாருக்கும் சிக்காம வேகமா ஓடிக்கிட்டு இருந்தான். அவன் ஓடினதை பார்த்ததும் அவனை பிடிக்க நான் சிறுத்தை போல ஓடினேன். அது வரைக்கும் அந்த ஊர் மக்களுக்கு தெரியாது நான் ஒரு சிறுத்தை போல ஓடுவேங்கிற விஷயம். ஆமா ஆமா, பிரச்சனைன்னு வந்தா முதல்ல ஓடி போற ஆளே நீங்க தானே. ஏய், என்ன சொன்ன நீ? காப்பாத்த ஓடுவீங்கன்னு சொன்னேன். இப்ப நான் உங்ககிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதை மறந்துட்டேன். என் வேகத்தை பார்த்து என் அதிவேகத்தை பார்த்து. போது லட்டு சிங் சார், ரொம்ப நேரமா ஓடுறீங்க. அப்புறமா என்னாச்சுன்னு சொல்லுங்களேன். நான் மின்னல் வேகத்துல ஓடி தப்பிச்சு ஓடுன அந்த திருடனை புடிச்சிட்டு வந்துட்டேன். என் பின்னாலேயே கிராம மக்கள் ஓடி வந்ததால அந்த திருடனை புடிச்சு அடிச்சு துவைச்சு காய போட்டுட்டோம். இப்ப அவன் ஜெயில 1 2 3 பழகுறான். அப்புறம் பெட்ல இருந்து கீழே விழுந்திருப்பீங்க. முழு கனவும் கலைஞ்சு போயிருக்கோம். வாட்? பெட்ல இருந்து நான் ஏன் கீழே விழணும்? கனவு கலையணுமா? என்ன சொல்ற நீ? எங்க வீட்ல தான் பெட்டே கிடையாது. பெட்ல இருந்து எப்படி நான் கீழே விழ முடியும் சொல்லு? என் கதைக்கு அப்புறம் இவங்க எல்லாம் இத தானே சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் சொல்ல மாட்டேங்கறாங்க. This is not fair. நான் இத ஒத்துக்கவே மாட்டேன். ஹே, நான் ஏதோ உங்ககிட்ட கதை விடுறேன் தானே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது உண்மை சம்பவம்ப்பா. நடந்த சம்பவம் 100% உண்மையானது. ஹலோ லட்டு சிங் சார், நான் யாருன்னு தெரியுதா? கண்டுபிடிக்க முடியாது. பரவாயில்ல விடுங்க, நானே உங்களுக்கு சொல்றேன். மழைனா இடி இடிக்கும், நான் ஓடுனா மின்னல் தெரிக்கும். ஒரு தடவை கிராமத்துல என்ன நீங்க ஓடி வந்து துரத்தி பிடிச்சிங்கல்ல, அட
தேர் சிங் நீயா? இப்பதாயா உன்னோட அருமை பெருமைகளை சொல்லிக்கிட்டு இருந்தேன். உனக்கு 100 வயசு போயா? அது இரு, உனக்கு எதுக்கு 100 வயசு? நீ தான் திருடன் ஆச்சுல்ல. சரி, விஷயத்துக்கு வா. மேட்ரு என்னன்னு சொல்ல. வேதாஸ் இன்டர்நேஷனல் பேங்க திருடிட்டு பணத்தோட பக்கத்திலே நின்னு பேசிக்கிட்டு இருக்க. நீ இப்பவும் அவ்வளவு வேகமா ஓடுவியா இல்லையான்னு செக் பண்றதுக்காக நான் காத்திருக்கேன். அன்னைக்கு எவ்வளவு வேகமா ஓடுன நீ? முடிஞ்சா அதே வேகத்தோட ஓடிவா. நான் இங்க உனக்காக காத்திருக்கேன். மழை பெஞ்சா இடி இடிக்கும், நான் ஓடுனா மின்னல் தெரிக்கும். ஆஹா, இந்த லட்டு இவன் கிட்ட சிக்கிட்டானே. சிவா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு திருடனை பத்தி சொன்னல, அவன் தான்ப்பா இப்ப என் கிட்ட போன்ல பேசினா. ஏதோ பேங்க்ல திருடிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானா. அவனை நான் இங்க இருந்தே ஓடி போய் அரெஸ்ட் பண்ணும் கூப்பிடுறான்ப்பா. ஓ மை காட், இந்த லட்டு சிங்குக்கு வந்த சோதனையை பாருங்க. தேர் சிங், you are under arrest. அப்படி இல்ல. ஓடி வந்து என்ன பிடிக்கணும். தைரியம் இருந்தா ஓடி வா, என்ன பிடிச்சு காட்டு. இப்பவும் நீ ரொம்ப வேகமா இருக்கன்னு எனக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டாமா? அதே மாதிரி நானும் உனக்கு ப்ரூஃப் பண்றேன். மழை பெஞ்சா இடி இடிக்கும், நான் ஓடுனா மின்னல் தெரிக்கும். ஓகே ஓகே, ஆன் யோர் மார்க், கெட் செட் கோ. வா, முதல்ல இந்த பேக புடி, அப்புறமா வந்து என்ன பிடிக்கலாம். ஏய், எங்க வர்ற? இத என்கிட்ட கொடுத்துட்டு எங்கடா வர்ற? ஏய் நில்லை. இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தா, எங்க காத்தா பறந்து போனான்னு தெரியலையே. திருடிட்டு வர்றான். திருட என் கடையில இருந்து நகையெல்லாம் திருடிட்டு வர்றான். அவனை பிடிங்க, என் நகையெல்லாம் போச்சு. யோ, நீ என்னையா பண்ணிக்கிட்டு இருந்த? திருட எப்படி வர்றான் வேடிக்கை பாத்தியா? பக்கத்துல இருக்கிற ஜுவல்லரியும் திருடிட்டு வந்துட்டேன். புடி, இந்த பேக்கையும் புடி. இப்ப இந்த பேக்கையும் புடி. இன்னொரு ஜுவல்லரி கடையும் காலி பண்ணிட்டேன். டேய், என்கிட்ட பைய கொடுத்துட்டு எங்கடா ஓடுறீங்க? அட லட்டு சிங் சார், இவ்வளவு பேக் எடுத்துக்கிட்டு எங்க போயிட்டு இருக்கீங்க? அந்த தேர் சிங்க தான்ப்பா நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் எங்கெங்கயோ போய் ஏதேதோ திருடிட்டு வரான். அதுக்கப்புறம் பேக்கை என்கிட்ட பாதுகாப்பா கொடுத்துட்டு அடுத்த இடத்துக்கு திருட போறான். இவ்வளவு வேகமா அவன் எப்படி ஓடுறானே தெரியலையே. என்னால ஓடக்கூட முடியல சிவா. நாளைக்கு வந்து திருடிக்கிறேன். யாராலும் என்ன பிடிக்க முடியாது. சிவா, என்னால அவனை எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியல. எனக்கு தம்மு போச்சு, பேசி தீர்த்துக்கலாம்ப்பா. ஹலோ அங்கிள், அந்த பேக் எல்லாம் ஒழுங்கா கொடுத்துருங்க. சின்ன பையா, நடுவுல நீ யாரா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இந்த பையன் உண்மையில ரொம்ப டேஞ்சரான பையனா தான் இருக்கா. இவகிட்ட இருந்து நம்ம தப்பிச்சே ஆகணும். இப்ப புடி.
கண்டிப்பா ஒரு மனுஷனால இவ்வளவு வேகமா ஓட முடியாது. நிச்சயமா அவர் ஏதோ ஒரு மெஷினை யூஸ் பண்றாரு. வாங்க, அவர் எங்கெல்லாம் எனக்கு திருடி இருக்காரோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் நாம செக் பண்ணி பார்க்கலாம். இதேதான். இந்த ஷூவை பாத்தியா? இது போட்டுட்டு இருக்கிறதுனால தான் வேகமா ஓடுறான். நிச்சயமா இந்த ஷூக்குள்ள ஏதோ டெக்னாலஜி இருக்கு. இவனை பிடிக்கணும்னா நாம ஏதாவது ட்ராப்பை கிரியேட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் டைம் அவன் திருடும் போது கண்டிப்பா லட்டு சிங் சாருக்கு ஃபோன் பண்ணாம இருக்க மாட்டான். அட, அவன் ஏன்பா திருட போறான்? திருட எங்க மிச்சம் வச்சிருக்கான்? இருக்கிற 4 திசையிலையும் திருடிட்டு தானே வந்திருக்கான். ஆனா இன்னும் அவன் தான் மாலுக்கு போகலல்ல, அதனால நிச்சயமா அவன் அங்க வருவான். சரி, ஓகே. வந்ததா அவனை என்ன பண்ண போறேன்னு சொல்லு. முதல்ல ஒரு வழியா ஆதியும் யூடியும் பிளாக் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் ரேவா, இன்னொரு பக்கம் நீங்க, அப்புறம் இன்னொரு பக்கம் நான் பிளாக் பண்ணுவேன். நீ ஒன்னும் அவனை டிராப் பண்ண போறது இல்ல சிவா. நான் அவனை டிராப் பண்ண போறேன். நான் அவனை பிடிக்க போறேன். அவ என்னோட கைதிதான். ஓகே, நீங்களே அவனை ட்ராப் பண்ணுங்க, அப்புறம் உங்க இஷ்டம். என்னாச்சு சார்? எதுக்காக நீங்க ட்ரெட்மில் மேல ஓடிக்கிட்டு இருக்கீங்க? என்ன இப்படி பேசுற? அந்த தேர்சிங்க பிடிக்கணும்னா வேகமா ஓடணும். அதுக்கு பயிற்சி வேணும். அந்த பயிற்சியை தான் நான் இப்ப எடுக்கிறேன். அந்த தேர்சிங்க நான் பிடிச்சு காட்ட போறேன். அப்ப நீங்க ஸ்பீடை இன்னும் வேகமா வச்சுக்கணும் சார். எப்படி இருக்கீங்க லட்டு சிங்? மறுபடியும் தேர்சிங்க. இந்த பேட்டரிய கழட்டிட்டா மறுபடியும் போன் ரிங் வரவே வராது. யாருக்கிட்ட இப்ப எப்படி இன்ஃபர்மேஷன் வருதுன்னு பாப்போம். இன்ஃபர்மேஷன் கொடுக்காம அவன் திருடவும் மாட்டான். எப்படி இருக்கீங்க லட்டு சிங்? சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். நான் எப்படி இருக்கேன்னு அவனுக்கு பதில் சொல்ல மாட்டேன். எப்படி இருக்க லட்டு சிங்? நான் ஃபியூச்சர் ஜுவல்லர்ஸ கொள்ளையடிச்சிட்டு வெளியே காத்துக்கிட்டு இருக்கேன். மெசேஜ் எப்படியா வந்து சேர்ந்துடுச்சு. நாம இப்ப அங்க போய் தானே ஆகணும். மை டியர் சிவா. என்ன லட்டு சிங் சார், சேஸ் ஆரம்பிக்கலாமா? நோ 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 நோ. இந்த தடவை நான் உன்னை ஓடி வந்து பிடிக்க போறது இல்ல. மோட்டார் சைக்கிள்ல முறுக்கிக்கிட்டு வந்து பிடிக்க போறேன். ஓகே, வாங்க. நீங்க மோட்டார் சைக்கிள்லயே வந்தாலும் ஸ்லோ தான். வாங்க வாங்க. நீ மறுபடியும் வந்துட்டியா? இந்த தடவை உன்னால நிச்சயமா பிடிக்க முடியாது. ஏய் குட்டி பொண்ணு, இங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவங்க கூட சேர்ந்து நீயும் என்ன பிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கியா? என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா உங்களால என்ன பிடிக்கவே முடியாது. இப்ப இந்த போலீஸ் வலையில சிக்காம எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறேன். எப்படி இவ்வளவு வேகமா ஓடி போய் தப்பிக்கிறான்? ஹலோ லட்டு சிங் சார், உங்களுக்கு ஒன்றும் ஆகல? இல்ல இல்ல, எனக்கு ஒண்ணும் ஆகல. நீ தான் இப்ப ஏதாவது பண்ணணும் சிவா. இது வரைக்கும் நான் போட்ட எல்லா டிராப்லையும் நானே சிக்கிட்டேன் சிவா.
லட்டு சிங் சார், இதுல நீங்க நர்வஸே ஆகாதீங்க. என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு. போனை எடுக்கலாமா இல்ல எடுக்க வேண்டாமா? போனை எடுக்கலாமா எடுக்க வேண்டாமா? போனை எடுங்க சார், இல்லைன்னா மறுபடியும் போஸ்ட்மேன் வருவான், அன்பு வரும், எப்படியோ மெசேஜ் வந்து சேர்ந்துடும் சார். அதுக்கப்புறமா நீங்க சிவா கிட்ட பிளான சொல்வீங்க, ஏதாவது ஒன்று பண்ணலாம் சார். ஓகே, போனை எடுக்கலனாலும் அவன் மெசேஜ் கொடுக்க தான் போறான், போனையே எடுத்துடுவோம். ஓகே. மழை பெஞ்சா இடி இடிக்கும், நான் ஓடுனா மின்னல் தெரிக்கும். ஹலோ லட்டு சிங், எப்படி இருக்கீங்க? அவ்வளவு பெரிய கல்லு உன் மேல விழுந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் நான் எப்படி இருக்கேன்னு. ஏன்பா எரியிற நெருப்புல பெட்ரோலை ஊத்துற? சொல்ல வந்த விஷயத்த சீக்கிரம் சொல்லுப்பா. சொல்லு, இப்ப எங்க காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு, நானே வந்து உன்கிட்ட நேரடியா பேசுறேன். நான் சௌபாகியவதி ஜுவல்லர்ஸுக்கு முன்னாடி தான் நிக்கிறேன். சௌபாகியவதியா? நீ எனக்கு துர்பாகியவதியா? முடியலையா? எனக்குன்னு வந்து எப்படியா சேர்றீங்க? வரேன், இந்த தடவை ஒன்ன விட மாட்டேன். வந்துட்டேன்டா. ஏய் ஏய். இப்போ நீ எங்க ஓடுவ தம்பி? மழை பெஞ்சா இடி இடிக்குமா? மழை பெஞ்சா இடி இடிக்க தாண்டா செய்யும். இதெல்லாம் ஒரு பஞ்சு டைலாக்கா? இனி நீங்க தப்பிக்க வாய்ப்பே இல்ல அங்கிள். செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு ஒழுங்கா சரண்டர் ஆயிடுங்க. நீ என்கிட்ட வராத, கொஞ்சம் தள்ளியே நில்லு. எப்ப பாரு என் வழியில வரதே உனக்கு வேலையா போச்சு. நான் லட்டு சிங்க பழி வாங்க தான் வந்திருக்கேன், உனக்காக வரல சின்ன பையா. இந்த டயலாக் நான் எத்தனை தடவை சொல்றது அங்கிள்? பையனை மட்டும் சொல்லக்கூடாது. ஓடும்போது கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறானே, என்ன பண்றது? இவன் வேகமா ஓட ஆரம்பிக்கும் போது அவன் ஷூஸ்ல இருக்கிற லைட் பிளிங்க் ஆகுது. ஐடியா! அங்கிள் போதும், நிறுத்திக்கலாம். இந்த மாதிரி சண்டை போடுறது நல்லதுக்கு இல்ல அங்கிள். இல்ல, நான் தோத்து போக மாட்டேன். மழை பெஞ்சா இடி இடிக்கும், நான் ஓடி வந்தா மின்னல் தெரிக்கும். ஒரு சின்ன பையன் கிட்ட அடி வாங்கி நான் தோத்து போக மாட்டேன். மழை பெஞ்சா அது ஓடுறா பாக்கலாம். இப்ப ஓடுறா, நீ எங்க ஓடினாலும் நான் உன்னை பிடிக்கிறேன். ஓடே. ஏய், எங்களுக்கு ஆடுற மாட்டா ஆடி பிடிக்க தெரியும், ஓடுற மாட்டா ஓடி பிடிக்க தெரியும். இந்த லட்டு சிங் எப்போதும் சிறுத்த வேகம் தாண்டா. இப்ப தெரியுதா உனக்கு?
நண்பர்களே, இந்த வேதாஸ் நகர்ல நம்மளோட ஸ்பீட் நெட்வொர்க் மட்டும்தான் இருந்தது. இங்க நம்ம மட்டும்தான் கிங்கு. இப்போ மெகா நெட்வொர்க்னு இன்னொருத்தன் வந்திருக்கான். அப்படி அவன் வந்தானா நம்மளோட பிசினஸ் பாதி ஆயிடும் சார். இங்க பாரு, பாதி ஆகுதோ இல்ல மொத்தமா இழுத்து மூடுறோமோ, அவன் ஏதோ நம்மளை விட நல்ல டெக்னாலஜி கொண்டு வரான். அவன் அந்த பிசினஸை இங்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள நம்ம தடுத்து நிறுத்தி அவனை விரட்டி ஆகணும். ஆனா எப்படி சார், எப்படி? How can we stop them? இந்த வேலையை செய்யறதுக்கே என்கிட்ட ஒருத்தன் இருக்கான். அவனோட பேரு ஜம்பக் ஜாமா. ஹலோ எவ்ரிவன், வணக்கம். என்னோட பேர் தான் ஜம்பக் ஜாமர். நான் நெட்வொர்க்ல இருந்து மனுஷங்க மூச்சு வரைக்கும் ஈஸியா ஜாம் பண்ணுவேன். இவன் முதல்ல ஒரு வாரத்துக்கு நம்ம நெட்வொர்க்கை ஜம்ப் பண்ணி பொதுமக்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பான். இந்த ஜம்ப் பண்ண பழிய தூக்கி அந்த மெகா நெட்வொர்க் மேல போடுவோம். அப்புறம் அவங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்க. பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் மெகா நெட்வொர்க்காரங்க தான் நம்ம நெட்வொர்க்கை ஜாம் பண்ணிருக்காங்கன்னு நம்ப வைக்க போறோம் இல்லையா? எக்ஸலன்ட் பிளான். வாவ், அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இழுத்து மூட வைக்க போறோமா? ஹலோ, எங்க இருக்கீங்க? கேன் யூ ஹியர் மீ? ஹலோ மிஸ்டர் சாமி. எங்க கேக்குது இல்ல? சரி, சொல்றத சீக்கிரமா கேட்டுக்கோங்க, இல்லைன்னா நெட்வொர்க் கட் ஆயிடும். 10 கிலோ சக்கரை, உப்பு ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க. 5 கிலோ கோதுமை மாவு, 1/4 கிலோ பச்சை மிளகாவும் வாங்கிக்கோங்க. 10 கிலோக்கு என்னது? ஹலோ ஏமா, சக்கரை எவ்வளவு சொன்ன? பச்சை மிளகா 10, உப்பா என்னம்மா வேணும்? ஓகே ஓகே. பேம்சிங், வந்ததெல்லாம் வாங்கிட்டு போப்பா, வாப்பா. இந்தாம்மா, நீ சொல்றது எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லைம்மா. நீ எதுக்காக 10 கிலோக்கு பச்சை மிளகா கேட்ட? அப்புறம் கோதுமை மாவை எதுக்கு வெறும் 1/4 கிலோ சொன்ன? என்னது, நீங்க 10 கிலோக்கு பச்சை மிளகா வாங்கிருக்கீங்களா? கோதுமை மாவு 1/4 கிலோவா? அடடா, மூளைய கொஞ்சம் கூட பயன்படுத்த மாட்டீங்களா? இவ்ளோ பச்சை மிளகாவை வச்சு என்ன பண்றது? மத்ததையாவது கரெக்டா வாங்குனீங்களா? கரெக்டா வாங்கிட்டேன். 10 கிலோக்கு உப்பு, 1/4 கிலோக்கு சக்கரை. 10 கிலோக்கு உப்பா? அடடா, நான் என்னம்மா பண்றது? என்ன கேட்டுச்சு அதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த நெட்வொர்க் ஜாம் ஆனதுனால போ ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. மக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா. நெட்வொர்க் தான் ஜாம் ஆச்சு, உங்க மூளையமா ஜாம் ஆயிடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த 10 கிலோ பச்சை மிளகாவையும் 10 கிலோ உப்பையும் வச்சு நான் என்ன பண்றது சொல்லுங்க. குட் மார்னிங் பாட்டி. குட் மார்னிங் தாத்தா. என்ன குட் மார்னிங்? எங்க பார்த்தாலும் நெட்வொர்க் ஜாம். குழப்பத்துல 10 கிலோக்கு பச்சை மிளகாய் வாங்கியிருக்காரு. வேதா சிட்டில ஒட்டுமொத்த மொபைல் நெட்வொர்க்கும் டோட்டலா ஜாம் ஆயிடுச்சு. மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்டாக்ட் பண்ண ரொம்ப சிரமப்படுறாங்க. மக்கள் நெட்வொர்க் கிடைக்கணுங்கிறதுக்காக விதவிதமான முயற்சிகளை செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம வேதாஸ் நகர்ல முக்கியமா ஸ்பீட் நெட்வொர்க் மட்டும்தான் மொத்தமா ஜாம் ஆயிருக்கு. இது எதனால? இந்த சமயத்துல வேதாஸ் நகர்ல புதுசா ஒரு நெட்வொர்க் கம்பெனி வந்திருக்கு. இதனால மக்கள் ஸ்பீட் நெட்வொர்க் பக்கம் திரும்பி பார்க்கறது இல்ல. மெகா நெட்வொர்க்குக்கு இப்ப மக்கள் அதிகமா ஆதரவு தராங்க. லைன்ல நின்னு கனெக்ஷன்ஸ் வாங்குறாங்க. அத நீங்களே நேரடியா பார்க்கலாம். ஸ்பீட் மொபைலோட எல்லா டவர்ஸும் ஒரே நேரத்துல எப்படி டவுன் ஆகும்? உங்க தாத்தா 10 கிலோக்கு பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்துட்டாரா? அப்படின்னா மத்தியானத்துக்கு பச்சை மிளகாவையே சாப்பிடுங்க. ஒட்டுமொத்த ஊருக்கும் ஒரே நேரத்துல எப்படி நெட்வொர்க் ஜாம் ஆகும்? ஒருவேளை வேதாஸ் நகரத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கு ஏலியன்ஸ் வந்துச்சோ என்னவோ. ஏலியன்ஸால தான் நெட்வொர்க்கை ஒரே நேரத்துல ஜாம் பண்ண முடியும். கியூடிக்கு சாப்பிடும் போது தூங்கும் போது எப்பவுமே ஏலியன் ஞாபகம் தான். மொபைல் டவர்ல பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கும். அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே. ஒரு தடவை எங்க ஊர்ல ஒட்டுமொத்த நெட்வொர்க்கும் போயிடுச்சு. அப்புறம் என்ன, நான் என் உயிரை துச்சமா நினைச்சு அந்த நெட்வொர்க் டவர் மேல ஜம்ப் பண்ணி ஏறி போய் உட்கார்ந்தேன். மேல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஒயர் கட் ஆனதே தெரிஞ்சது. எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன்ல. ஒட்டுமொத்த கிராமமும் அப்புறம் என்ன புகழ தள்ளிட்டாங்க. பாத்தியா, ரிப்பேர் ஆன டவரை சரி பண்ண ஆளுங்க வந்திருக்காங்க. இனிமே நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆயிடும். ஆனா இங்க ரிப்பேர் பண்ண வந்தவங்கள பாரு, அவங்க வண்டிலையும் ட்ரெஸ்லயும் எம்னு போட்டிருக்கு.
ஓகே சார். ஆனா அந்த டவர் ஸ்பீட் நெட்வொர்க்கோட டவர், எம்னா மெகா நெட்வொர்க். இவங்க தான்ப்பா அந்த புது மொபைல் நெட்வொர்க்கு. சிட்டி பூரா இவங்கள பத்தி ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு இங்க என்ன வேலை? ஹலோ அங்கிள், நீங்க எல்லாரும் மெகா நெட்வொர்க்க சேர்ந்தவங்க. ஆனா உங்களுக்கு இந்த ஸ்பீட் டவர் கிட்ட என்ன வேலை? ஏய், உனக்கு எதுக்கு அதெல்லாம்? முதல்ல இங்க இருந்து போ. நீ எப்படி பறக்குற? அது இப்ப முக்கியமே இல்ல. முதல்ல நீங்க சொல்லுங்க, இந்த ஸ்பீட் நெட்வொர்க் டவர்ல நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏய் சின்ன பையா, நீ போய் உன் வேலையை பாரு போ, இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. எனக்கு என்னமோ நீங்க வேணும்னே இந்த ஸ்பீட் நெட்வொர்க் டவர்ல ஏதோ தப்பு பண்ணி அந்த ஒட்டுமொத்த நெட்வொர்க்கை ஜாம் பண்றீங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அப்பதானே உங்களோட நெட்வொர்க் பயங்கரமா சேல் ஆகும். இந்த பையன் எல்லாத்தையுமே கரெக்டா சொல்றான். முதல்ல புடிங்க அவனை, சார் கிட்ட கூட்டிட்டு போலாம். இவன் இப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம வேலையை முடிச்சிட்ட உடனே இங்கிருந்து கிளம்பிடுவோம். நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். லட்டு சிங் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஹலோ லட்டு சிங் சார். ஜம்பக் ஜம்மர் நெட்வொர்க் மட்டும் இல்ல, மனுஷங்களோட மூச்சையும் ஜாம் பண்ண தெரிஞ்சவன். ஆனா நீங்க ஒரு சின்ன பையனை பார்த்து பயந்து ஓடி வந்திருக்கீங்க. சரி விடுங்க, அப்புறமா பாத்துக்கலாம். ஜம்பக்கு பாஸ், அவன் பையனே இல்ல, அவன் ஒரே பையன் 10 பேர் அடிப்பான் பாஸ். டோன்ட் வரி, அத பத்தி கவலையப்படாதீங்க. நெட்வொர்க் ஜாமர் நெட்வொர்க் மட்டும் இல்ல, மனுஷங்களோட மூச்சையும் ஜாம் பண்ண தெரிஞ்சவன். எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நம்ம பிளான் எப்பவும் ஃபெயில் ஆகாது. இப்போ நடக்க போகுது பிளாஸ்ட். ஒவ்வொரு மொபைலும் பிளாஸ்ட். நான் ஏத்த போற வைரஸால எல்லா போனும் பிளாஸ்ட் ஆக போகுது. நம்ம வேகாஸ் நகரத்துல இப்போ ஒரு புது பிரச்சனை ஆரம்பமாயிருக்கு. மக்களோட போன் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு வெடிக்குது. ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல, எல்லாமே அப்படித்தான் நடக்குது. ஏன் இப்படி நடக்குதுன்னு யாருக்குமே ஒண்ணும் புரியல. என்னது என்னது உங்க போனும் வெடிச்சு போச்சா? ஐ, ஐ, என்னது அங்கேயும் போனு வெடிச்சிடுச்சா? சரி சரி, அது என்னன்னு நானும் பாக்குறேன். பொறுமையா பேசுங்க, பொறுமையா பேசுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கே வாங்க, என்ன ஆச்சு நான் கேக்குறேன். ஐயா லட்டு சிங்க ஐயா, ஏதாவது பண்ணுங்க. ஊர்ல இருக்கிற எல்லாரோட போனும் ஒண்ணு விடாம பிளாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. என்ன சார் நீங்க எங்க எல்லாரோட முகத்தை பாருங்க சார். காதல வச்சு பேசுறது போனா பாப்பான்னு தெரியல, பட்டு பட்டுன்னு வெடிக்குது சார். என்னையா புதுசா கதை விடுறீங்க? அது எப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல போன் வெடிக்குங்கிறேன். ஹலோ, இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் பேசுறேன், சொல்லுங்க. அட யார் பாது, டவர் சரியா கிடைக்கல, நெட்வொர்க் ஜாமா. இதெல்லாம் விடக்கூடாது. யாரு ஜம்பக்கு ஜாமரா? என்னது? அட என்னையா சொல்ற, கொஞ்சம் சத்தமா தான் பேசையா. லட்டு சிங் சார், நான் நெட்வொர்க் டவரை மட்டும் இல்ல, மனுஷங்க உயிரையும் ஜாம் பண்ண தெரிஞ்சவன். பூம்னா என்ன அர்த்தம்னு சொல்லியா? தம்பி என்னையா நடுவுல உள்ள பூந்து வர?
நாங்கெல்லாம் உனக்கு முன்னாடில இருந்து இங்கதான் இருக்கோம். சரி போனா போது விடுங்கய்யா. நான் அந்த வந்து வேகத்துல எப்படி உள்ள போக கூடாது மக்கள. காலையில இருந்து நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா. நாங்க தான் முன்னாடி போவோம், கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அட என்னய்யா கொஞ்சம் கண்ணுல கண்ணாடி போட்டு பாருங்கய்யா. இப்படி கருகி போய் பாவமா வந்து நிக்கிறது வேற யாரும் இல்லையா, உங்க லட்டு சிங் தாயா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, முதல்ல லைன்ல போய் நில்லுங்க சார். அட போயா. லட்டு சிங் சார் தான். அடடா இவரு நம்ம லட்டு சிங் சார் தானா? தெரியாம அடிச்சிட்டோம் சார், மன்னிச்சிருங்க. வந்துருங்க மக்களே. பாஸ் அங்க போறான் பாருங்க, அவன் தான் சிவா. சாலிட் ஃபைட்டர் பாஸ், சும்மா சொல்லக்கூடாது, அடி இடி மாதிரி விழுகும். சாலிடெல்லாம் என்னால ஈஸியா லிக்விட் ஆக்க முடியும். என் மாஸ்டர் பிளானுக்கு முன்னாடி இந்த சிவாக்கு ஒரு பிளானை போட்டே ஆகணும். அதுக்கு நிறைய எல்லாம் மூளையை யூஸ் பண்ண வேண்டாம். அவனை ஃபாலோ பண்ணுங்க, அவன் என்ன பேசுறான்னு உடனே கேளுங்க. வா ரேவா, நம்ம எல்லாரும் மெகா நெட்வொர்க்கோட ஆபீஸ்க்கு உடனே போலாம். முதல்ல இதை லட்டு சிங் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். மெகா நெட்வொர்க்கோட கதை ஒட்டுமொத்தமா முடிய போகுது. இந்த சின்ன பையன் தான் அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பி வைக்க போறதே. அதுக்கப்புறம் ஸ்பீட் நெட்வொர்க் மட்டும்தான் இங்க இருக்கும். இந்த வேலையை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுக்கு 5 கோடி ரூபாய் ஈஸியா காசை வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். டியர் மெம்பர்ஸ், ஒரு சந்தோஷமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம நெட்வொர்க்கோட டிமாண்ட் நாளுக்கு நாள் அதிகமாக்கிட்டே இருக்கு. மக்கள் கியூல நின்னு நம்மளோட நெட்வொர்க் கனெக்ஷனை வாங்குறாங்க. அந்த ஸ்பீட் நெட்வொர்க் டோட்டலா ஜாம் ஆயிட்டதா கேள்விப்பட்டேன். அப்புறம் ஒட்டுமொத்த ஊரு திணறிக்கிட்டு இருக்கு. எஸ், இது நமக்கு நிச்சயமா குட் நியூஸ் தான். இந்த ஊரு ஃபுல்லா இனிமேல் நம்ம நெட்வொர்க் தான் இருக்கும். ஸ்பீட் நெட்வொர்க் ஜாம் ஆகல, நீங்க ஜாம் ஆக்கியிருக்கீங்க. அப்பதானே மக்கள் உங்க நெட்வொர்க் கனெக்ஷனை வாங்குவாங்க. என்ன பேசுறப்பா? அந்த மாதிரி வேலையை யாரு பண்ணுவா? நீங்க தான் பண்ணிருக்கீங்க, வேற யார் பண்ணுவா? உங்க ஆளுங்களா ஸ்பீட் நெட்வொர்க் டவர்ல உட்கார்ந்து வேலை பார்த்ததை நாங்க கண் கூட பார்த்தோம். ஜாம் பண்ணிட்டீங்கல்ல, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். நீங்களா யாருப்பா? என் ஆபீஸ்ல என்ன நடக்குது? சார் நாங்க உங்க காட்ஸ் தான் சார். ஏ சின்ன பையா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பாஸ் நீங்க ஓரமா போங்க பாஸ், இதை நான் பாத்துக்கிறேன் பாஸ். இன்னைக்கு நான் நெட்வொர்க்கை சரி பண்ணாம விட மாட்டேன். என்ன மன்னிச்சிருக்க பாஸ், இந்த பையன்கிட்ட மோதி எங்களால ஜெயிக்க முடியாது. நாங்க கிளம்புறோம். மிஸ்டர் பாட்லி வாலா, உன் பிசினஸ் நல்லா நடக்கணும்னு அந்த ஸ்பீட் நெட்வொர்க்கோட டவர்களை நீ எப்படியோ ஜாம் பண்ணிருக்க. அதுக்காக நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். இங்க என்ன நடக்குது? அந்த கார்ட்ஸ் முதல்ல யாரு? எங்க இருந்து வந்தாங்க? எனக்கு எதுவுமே புரியல. அவங்க என் ஆளுகளே இல்ல. ஸ்பீட் நெட்வொர்க்கை நான் ஜாம் பண்ணவே இல்ல சார். யாரோ என் மேல பழி போட பாக்குறாங்க, என்ன மாட்டி விட பாக்குறாங்க. நிறுத்து. நீ எதை சொல்றதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து சொல்லு. அது வரைக்கும் நீ என்னோட போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இருக்கலாம். வா. யாருகிட்ட? சரி, பிரச்சனை தீர்ந்தது. இனிமே நெட்வொர்க் ப்ராப்ளம் எங்கேயுமே இருக்காது, இல்ல சிவா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கு என்ன தோணுது தெரியுமா? மிஸ்டர் பாட்லிவாலா சொல்றது உண்மைதானோன்னு எனக்கு தோணுது. அப்போ அந்த கார்ட்ஸ் எல்லாம் உள்ள வந்ததும் பாட்லிவாலாவோட ரியாக்ஷன் எப்படி தெரியுமா இருந்தது? ஹேய், நீங்களாம் யாருங்கிற மாதிரி இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கார்ட்ஸ் அங்க வேலை செய்யலன்னு அர்த்தம். அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஸ்பீட் நெட்வொர்க்காரங்க அவங்க பிசினஸ் நல்லா இருக்கணும்னு இவங்க நெட்வொர்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மூடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. வந்தது ஸ்பீட் நெட்வொர்க்காரங்க தான். இது ஸ்பீட் நெட்வொர்க்காரங்களோட மாஸ்டர் பிளானா கூட இருக்கலாம்ல. வாங்க, இத பத்தின உண்மையெல்லாம் ஸ்பீட் நெட்வொர்க்கோட ஆபீஸ்க்கு போனா தெரிய வரும். கூட நம்ம லட்டு சிங் சாரையும் கூட்டிட்டு போகலாம்.
வெல்டன் ஜம்பக் ஜாமர், நீ உன்னோட வேலையை ரொம்ப கச்சிதமா செஞ்சு முடிச்சிருக்க. யாருக்கும் நம்ம மேல ஒரு சந்தேகம் கூட வரல. இனி இந்த ஊர்ல நம்ம நெட்வொர்க் மட்டும்தான் இருக்கும். சார், ஜம்பக் ஜம்மர் நெட்வொர்க்க மட்டும் இல்ல, மனுஷங்க உயிரையும் ஜாம் பண்ண தெரிஞ்சவன். டயலாக்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா மாட்டிக்கிட்டீங்களே பாவம் நீங்க. இது அதே பையனாச்சே, எங்க பாரு முன்னாடி வந்து நிக்கிறான். இவனை விடக்கூடாது. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. முடிங்கடா அந்த சின்ன பையல. You are under arrest. சிவா, சிவா, thank you very much. ஒரு நல்லவரை நீ ஜெயிலுக்கு போகாம தடுத்து நிறுத்தி இருக்க கண்ணா. இத கேட்டா மிஸ்டர் பாட்டிலிவாலா ரொம்ப சந்தோஷப்படுவார். இவன் வந்து என் ஒட்டுமொத்த பிளானையும் கெடுத்துட்டா. இவனால என் ஒட்டுமொத்த கரியர் ஜாம் ஆயிடுச்சு. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.